வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மலேசியா வேதாத்திரிய ஷட்சங்கத்துக்கு என்னின் முதல் வணக்கம். வாழ்க இந்த ஷட்சங்கம், வளர்க வளமுடன். 14 சித்தர்களும் வேதாத்திரியமும் பாகம் 196 மகரிஷியின் இறை தத்துவத்தில் மனிதனின் ஆரம்பகால வழிபாடு பகுதி 3 தொடர்கிறேன். கி.மு. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 6ஆம் 5ஆம் நூற்றாண்டுகளில் வட இந்தியாவில் புத்த சமணச் சமயங்கள் தழைத்து ஓங்கி வளர்ந்திருந்த காலம் அது. அச்சமயங்களில் வட இந்தியாவில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த ஆரியர்கள் புத்தம் சமணம் சமயங்களின் தொடர் இடர்பாடுகளால் தாக்குப்பிடிக்க முடியாத காரணத்தினால் தங்கள் வாழ்க்கையை தென்னிந்திய பகுதிகளை நோக்கி நகர்த்தினர். பொதுவாகவே ஆரியர்கள் வேதம் கற்பது, வேதத்தை கற்றுக் கொடுப்பது, வேள்விகள் யாகங்கள் செய்வது, தெய்வ காரியங்களில் ஈடுபடுவது போன்ற பணிகளைத் தவிர வேற எந்த தொழில்களும் அறியாதவர்களாக இருந்தனர். அக்காலத்தில் வாழ்ந்த ஆரியர்கள் அன்பு, கருணை, சாந்தம், அமைதி, அறவாழ்வு போன்ற நற்பண்புகளோடு வாழ்ந்து வந்ததால் நமது தமிழ் மன்னர்கள் அவர்களை அரவணைத்து நாட்டில் உள்ள கோவில்களில் அடைக்கலம் தந்து கோவில்களை நிர்வகிக்கும் பொறுப்பையும் அவர்களிடம் ஒப்படைத்தனர். அரசர்களின் அன்பை பெற்ற ஆரியர்கள் ராஜீய விவகாரங்களிலும் அரசியல் சம்பந்தப்பட்ட காரியங்களிலும் அரசர்களுக்கு ஆலோசனைகளை கூறுபவர்களாக இருந்து வந்துள்ளனர். மேலும் மன்னர்களின் சபைகளிலும் நிர்வாகத்திலும் முக்கிய பதவிகளில் ஆரியர்கள் அமர்த்தப்பட்டனர். இப்படி பல உயர் பதவிகளை வகித்து வந்த ஆரியர்கள் கோவில்களின் அமைப்புகளிலும் கோவில் வழிபாட்டு முறைகளிலும் மன்னர்களின் பெயர்களிலும் நாட்டில் உள்ள இடங்களின் பெயர்களிலும் தமிழ் பெயரில் அழைக்கப்பட்ட அவற்றில் சம்ஸ்கிருத மொழியின் வார்த்தைகளை கலந்து பெயர்களில் சில மாற்றங்களை செய்து அதன்படி அழைக்கச் செய்தனர். ஆரியர்கள் செய்த இச்செயலுக்கான பல உதாரணங்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். காலம் காலமாக அழைக்கப்பட்ட மன்னனின் பெயரான அருண்மொழித்தேவன் என்ற பெயரை அம்மன்னரின் முடிசூட்டு விழாவின் போது ராஜராஜ சோழன் என மாற்றினர். தஞ்சை பெருவுடையார் கோவில் என்ற பெயரை தஞ்சை பிரகதீஸ்வர் ஆலயம் என மாற்றினர். மதுரையில் குடிகொண்டிருந்த அங்கையர்கண்ணி அழகன் ஆளவாய் மொழி என்றிருந்த அந்த தெய்வத்தின் பெயரை மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என அத்தெய்வத்தின் பெயரை மாற்றி அழைத்தனர். திருவண்ணாமலை சிவன் கோயில் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட அந்த பெயரை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் என பெயர் மாற்றி அழைத்தனர். இராமேஸ்வரம் மலை வளர்காதலி என இருந்த பழமையான கடவுளின் தமிழ் பெயரை இராமேஸ்வரம் பர்வதவர்தினி என அப்பெயரை மாற்றம் செய்தனர். திருச்சியில் உள்ள தாயுமானவர் என்ற கடவுளின் பெயரை திருச்சி மாத்தீஸ்வரர் ஆலயம் என மாற்றி அழைத்தனர். ஒரு வரலாற்று நிகழ்வில் சிவபெருமான் ஒரு பெண்ணிற்கு பிரசவம் பார்த்ததால் தாயுமானவர் என்ற பெயர் பெற்றார். குளித்தலையில் உள்ள முற்றிலா முளையாள் என்ற கோவிலின் பெயரை பால குஜலாம்பாள் ஆலயம் என மாற்றி அழைத்தனர். திருவாவடுதுறை என்ற ஆதீனத்தில் உள்ள ஒரு ஒப்பிலா முளையாள் கோவில் என்ற பெயரை திருவாவடுதுறை அஜல்ய குஜலாம்பாள் ஆலயம் என மாற்றினர். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு இடத்திற்கு மறைக்காடு என முன்னோர்களால் சூட்டப்பட்ட தமிழ் பெயரை மாற்றி சம்ஸ்கிருதம் கலந்த வேதாரண்யம் என்ற அந்த இடத்திற்கு பெயர் வைத்தனர். வேதம் என்றால் மறை, ஆரண்யம் என்றால் காடு. இவைகளைப் போன்றே நமது தமிழ் முன்னோர்கள் கடைபிடித்து வந்த கடவுள் பூஜை முறைகளிலும் வழிபாட்டு முறைகளிலும் கடவுளை வணங்கும் முறைகளிலும் ஆரியர்கள் பாணியில் மாற்றி அமைத்தனர். வேத காலத்தில் சொல்லப்பட்ட மகா வாக்கியங்களான தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயனாம்ச பிரம்மம், பிரக்ஞான பிரம்மம் ஆகியவற்றின் உட்கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு 3 மகான்கள் தங்களது தத்துவங்களை உண்டாக்கி வழிபாட்டு முறைகளையும் கொடுத்தனர். 7ஆம் நூற்றாண்டில் கேரள மாநிலம் காலடி என்ற ஊரில் அவதரித்த ஆதிசங்கரர் அருளிய அத்வைத தத்துவம்
11ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் என்ற இடத்தில் அவதரித்த ஸ்ரீ ராமானுஜர் அருளிய விசிஷ்டாத்வைத தத்துவம், 12ஆம் நூற்றாண்டில் கர்நாடக மாநிலம் உடுப்பி என்ற ஸ்தலத்தில் அவதரித்த ஸ்ரீ மத்வாச்சாரி எனும் மத்துவர் அருளிய துவைத தத்துவம் போன்ற 3 தத்துவங்களிலும் மனிதனுடைய கடவுள் வழிபாடுகளில் மாற்றங்களை செய்தது. ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் ஒன்றே என்பது அத்வைத தத்துவம். ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு, இரண்டும் ஒன்று அல்ல என்பது துவைதம் தத்துவம். மூலத்தில் தோன்றி பலவாக பிரிந்து நின்றாலும் இறுதியில் மூலத்தையே வந்து அடைகிறது என்பது விசிஷ்டாத்வைதம் என்ற தத்துவம். ஆதி காலத்திலிருந்தே வேறுபட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவரவர்கள் கடவுள்களை அவரவர்கள் வழியில் வழிபாடு செய்து வருகின்றனர் இன்று வரை. வாழ்க வளமுடன்.